ஹலோ குட்டீஸ். இது ராமுவோட கதை. ராமு ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு புதுசா விஷயங்கள் கத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ராமு எங்க போறான் தெரியுமா? அடர்ந்த காட்டுக்குள்ள. வாங்க, நாமும் அவனோட போகலாம். வாவ்! காட்டுக்குள்ள எவ்வளோ அழகா இருக்குல்ல. விதவிதமான பட்டாம்பூச்சிகள் பறக்குதுங்க. இனிமையான பறவைங்க பாடுதுங்க. ராமு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அங்க பாருங்க, ஒரு குட்டி அணில் ஒரு மரத்துல உட்கார்ந்திருக்கு. ஆனா அது ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு தெரியுமா? ராமு கிட்ட போய் கேட்கலாமா? அந்த அணில் ராமு கிட்ட தன்னோட சோகமான கதைய சொல்லுது. நேத்து பயங்கர மழை பெஞ்சதுல, அந்த மழையில என்னோட சின்னஞ்சிறிய வீடு கீழ விழுந்துருச்சு. இப்போ எனக்கு வேற வீடு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுது. ஐயோ பாவம் அந்த அணில். மழையில அது கட்டின அழகான கூடு இடிஞ்சு போச்சு போல. இப்போ அதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ராமு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. ராமு அந்த அணிலை பார்த்து சொல்றான், "நீ கவலைப்படாதே குட்டி அணிலே. நான் உனக்கு புதுசா ஒரு வீடு கட்டித் தர்றேன்." ராமு உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். கீழ விழுந்து கிடந்த சின்ன சின்ன குச்சிகளையும் இலைகளையும் பொறுக்கி எடுக்கிறான். அந்த அணில் ராமுவ நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டே இருக்கு. ராமு பொறுமையா ஒவ்வொரு குச்சியையும் வச்சு ஒரு அழகான கூடு கட்டுறான். பெரிய இலைகளையெல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்கு கூரையா போடுறான். ராமு எவ்வளோ நல்ல பையன் பாத்தீங்களா? இதோ பாருங்க, ராமு சூப்பரா ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டான். அணில் குட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா சுத்தி பாக்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அந்த அணில் ராமுவுக்கு நன்றி சொல்லுது. அவனோட கையில ஏறி அவனோட கன்னத்துல மெதுவா உரசுது. ராமுவும் சந்தோஷமா சிரிக்கிறான். ஒரு சின்ன உயிரினத்துக்கு உதவி செஞ்சதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராமுவும் அந்த அணிலும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ராமு டெய்லி அந்த மரத்துக்கு போய் அணிலோட விளையாடுவான். அந்த அணிலு ராமுவுக்கு சுவையான பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து குடுக்கும். நட்புனா இப்படித்தான் இருக்கணும் இல்லைங்களா குட்டீஸு? இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? நாம எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். சின்ன உதவியா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். வயசு, உருவம் எதுவா இருந்தாலும் எல்லாரும் நண்பர்களாக இருக்கலாம். சரி குட்டீஸு, ராமுவோட கதைய கேட்டீங்களா? நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்கல்ல? அடுத்த தடவ இன்னமும் ஒரு சூப்பரான கதையோட உங்கள பார்க்கிறேன். பாய் பாய்.